வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த 144 சட்டம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி தான். என்னடா மாஸ்க்லாம் போட்டிருக்கான்னு பார்த்தீங்களா? ஷூட் எடுக்கிறதாக நான் கொஞ்சம் அப்பா ஆஃபீஸ் வரையும் வந்தேன். ஏன்னா வீட்டில் இருக்கிறப்ப நாய்ஸ் நிறையா வருது அப்படின்னு சொல்லி அப்பா ஆஃபீஸ் வந்தேன். ஸோ இங்கேயாவது கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஹெட்ஃபோன் தானே யூஸ் பண்ணுறதுனால தான். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிக்டாக்ல உள்ள ட்ரிக்ஸ், எப்படி ஹேக்கிங்கை அவாய்ட் பண்ணுறது, தென் உங்கள் குழந்தைங்கள்டேருந்து டிக்டாக் எப்படி சேஃப்டியாக யூஸ் பண்ண பாதுகாக்கிறது அப்படின்னு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் கண்டினியூஸாக பாருங்கள். டிக்டாக்ல உள்ள செட்டிங்ஸ் ஓரளவு கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். ஏன்னா 3 ட்ரிக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல விரும்பலை. ஓரளவு செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே பார்ப்போம். டிக்டாக் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க கவனிச்சிக்கிங்க. உங்களுக்கு இந்த செட்டிங்ஸோட ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் உங்களோட டிக்டாக் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்க்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக்டாக் அக்கௌண்ட்டில் போயிட்டு உங்களோட ப்ரொஃபைல் போய்க்கிங்க. ப்ரொஃபைலில் ரைட் கார்னரில் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு ட்ரிக்காக நம்ம மேனேஜ் மை அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம அக்கௌண்ட் ஹேக் ஆகுதா இல்லை வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ட்ரிக்காக இங்கே தான் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் மேனேஜ் மை அக்கௌண்ட் போங்க. அதில் செக்யூரிட்டிக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலோட மாடல் காமிக்கும். ஸோ யுவர் டிவைஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலோட மாடலான்னு செக் பண்ணிக்கிங்க. இந்த ஒரு டிவைஸில் தான் யூஸ் ஆகுதான்னு பார்த்துங்க. சப்போஸ் அடிஷ்னல் டிவைசஸ் யூஸ் ஆனிச்சுன்னா இங்கே காமிக்கும். அந்த மாதிரி யூஸ் ஆனிச்சுன்னா வேறு யாரோ உங்களோட மொபைல் டிக்டாக்கை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஹேக்கர்ஸ் நிறையா பேர் இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கே தெரியாமல் மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம் ஹேக், அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களோட டிக்டாக் அக்கௌண்ட்டை செகண்ட் அக்கௌண்ட்டை வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. செக்யூரிட்டியில் போய் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம மொபைல் மட்டும்தான் யூஸ் ஆகுதா இல்லை வேறு யாராவது மொபைல்லையும் இந்த டிக்டாக் நம்ம அக்கௌண்ட் யூஸ் ஆகுதாங்கிறத பார்த்துக்கலாம். அப்படி யூஸ் ஆனிச்சுன்னா அதை டீஆக்டிவேட் பண்ணி விட்ருங்க. அதன் மூலயமா உங்கள் இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்கும் போகாது, உங்கள் டிக்டாக் அக்கௌண்ட் சேஃபாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ட்ரிக். ஃபஸ்ட்டு சீக்ரெட் நம்ம பார்த்துருக்கோம். இதை மறக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம பார்க்க போகிற செகண்ட் சீக்ரெட், நம்ம செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே பார்க்கலாம் தான் வந்தோம், பட் நம்ம பார்க்க வேணாம். ஏன்னா இது முக்கால்வாசி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரைவசி எல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ப்ரைவசியாக உள்ளவங்க ப்ரைவேட் அக்கௌண்ட்லாம் கிளிக் ஆகிருக்கான்னு கண்டிப்பாக பார்த்துங்க. உங்களோட வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் அடுத்தவங்க பண்ணலாமா வேணாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணலாம். எல்லாத்தையும் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருங்க. ஸோ நம்ம இப்போ செகண்டாக பார்க்க போகிற ட்ரிக் அப்படின்னு பார்க்க போனால் டிஜிட்டல் வெல்பீயிங். அதாவது இந்த ட்ரிக் எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா, நம்மளோட மொபைல் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு மேலே நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு மைண்ட் செட் வச்சுருக்கவங்க டைம் மோட் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் இது. டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 1 ஹவருக்கு 1 வாட்டி உங்களுக்கு டிக்டாக் ஆஃப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு போட்டு தான் நீங்கள் எடுக்கணும். இது நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு. தென் இது இல்லாமல் உங்களோட வீட்டில் உள்ள குழந்தைங்க டிக்டாக் யூஸ் பண்ணுறாங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக அவங்க 1 ஹவருக்கு ஒரு வாட்டி இந்த பாஸ்வேர்டு கேட்கும். அதுக்கப்புறம் அவங்க அதை யூஸ் பண்ண முடியாது, திரும்ப லாக் ஆகி வெளில வந்துடும். ஸோ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு போட்டால் தான் அவங்க ரிட்டர்ன் யூஸ் பண்ண முடியும். இதை நீங்களும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லதாக இருக்கும். ஸோ மறக்காமல் செகண்ட் சீக்ரெட் இது தான். டைம் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி வேணாம் அப்படிங்கிறவங்க திரும்ப அதை கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் டிக்டாக் யூஸ் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் மோடு இது எல்லாமே இதுதான் செகண்ட் சீக்ரெட். இது எல்லாமே டிக்டாக்குள்ளேயே தான் உங்களுக்கு இருக்குது. தெரியாதுங்க, இதெல்லாமே கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். தேர்டு சீக்ரெட்டாக நம்ம பார்க்க போகிறது டேட்டா சேவர். இந்த டேட்டா சேவருக்கு போனீங்கன்னா நான் ஆல்ரெடி டேட்டா சேவர் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டேட்டா சேவர் எதுக்குன்னா, டிக்டாக்ல நமக்கு அதிகமாக வீடியோஸ் நம்ம பார்க்குறோம், நம்ம நெட் பேக் நிறையா காலியாகுது. இப்போ பர் டே 1.5 GB தான் அப்படின்னு ஜியோ பேக் கஸ்டமர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 GB சீக்கிரமாக முடியுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு டிக்டாக் தான் காரணம். ஏன்னா
இது எல்லாமே நம்ம ஒரு வீடியோ பார்க்கும்போது பேக்கில் உள்ள அடுத்தடுத்து வர வேண்டிய வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். இந்த மாதிரி ஸ்கொய்ப்பிங் ஆப், அதாவது ஸ்கொய்ப் பண்ணி வீடியோஸ் பார்க்குற ஆப்லாம் வச்சுருந்தா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இப்படி தான் நிறையா இன்டர்நெட் யூஸ் பண்ணும். முடிஞ்ச வரையும் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிங்க. இல்லை எனக்கு டிக்டாக் மட்டும் என்னால் அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டேட்டா சேவர் பேக்கை ஆன் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு எம்பி கணக்கில் போகிற வீடியோ கேபி கணக்கில் உங்களுக்கு கொஞ்சம் கன்வெர்ட் ஆகி வரும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பட் உங்களுக்கு டேட்டா ரொம்ப சேவ் ஆகும். ஸோ டேட்டா சேவரை ஆன் பண்ணி வச்சுக்கிங்க. மோஸ்ட்லி ஒய்ஃபை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இது கரெக்டாக இருக்கும். ஒய்ஃபை யூஸ் பண்ணால் உங்களுக்கு நிறையா டேட்டா போகாது, ஏன்னா நீங்கள் மந்த்லி கட்ட போகிறீங்க. ஆனால் அதுலேயும் உங்களுக்கு குறிப்பிட்ட ஜிபி தான் கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் டிக்டாக்ல உள்ளவங்க டேட்டா சேவர் ஆன் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் உங்கள் வீடியோஸ் பார்க்குறம்போது நீங்கள் நிறையா டேட்டா வேஸ்ட் ஆகாது. நீங்கள் போஸ்ட் பண்ணுற டேட்டாவும் அதிக எம்பி கணக்கில் போகாது. ஆப்போசிட்டில் உள்ளவங்க சீக்கிரமாக பார்க்கலாம். ஸோ இது இப்போ நம்ம 3 சீக்ரெட் பார்த்துருக்கோம். இந்த 3 சீக்ரெட் இல்லாமல் ஒரு அடிஷ்னல் சீக்ரெட் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது நியூ அப்டேட் டிக்டாக்ல வந்தது தான். ஸோ அனாலிட்டிக்ஸ், இந்த அனாலிட்டிக்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களோட வீடியோ வியூஸ், எத்தனை வியூஸ் வந்துச்சு, வீக்லி மந்த்லி எத்தனை வியூஸ், எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். உங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு இருக்கும். உங்கள் ப்ரொஃபைல் எத்தனை பேர் செக் பண்ணாங்க, இன்றைக்கி எத்தனை பேர், நேற்று எத்தனை பேர் செக் பண்ணாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி உங்களோட ஃபாலோவர்ஸில் எத்தனை மேல்ஸ் எத்தனை ஃபீமேல்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத ஜெண்டர் வைஸ் டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் நான் போடுற வீடியோ வியூஸே வரமாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த செட்டிங்ஸில் ஒரு ட்ரிக் இருக்குது. ஃபாலோவர் ஆக்டிவிட்டி, அதாவது உங்கள் ஃபாலோவர்ஸ் எத்தனை பேருன்னு காமிக்கிற அதே நேரம் கீழே உங்கள் ஃபாலோவர்ஸ் இந்த நேரத்தில் தான் உங்கள் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த நேரத்தை இப்போ எனக்கு 9 PM காமிக்குது. இன்றைக்கி நான் இந்த 9 PM என்னோடய வீடியோ போஸ்ட் போட்டேன்னா கண்டிப்பாக வியூஸ் டாப்பில் தான் போகும். ஏன்னா அந்த நேரத்துக்கு தான் அதிகமாக பார்க்குறாங்க. ஸோ அந்த நேரத்துக்கு நீங்கள் போடலாம். இது டெய்லி மாறிட்டே தான் இருக்கும். ஸோ மார்னிங் கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டயத்துக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணி அந்த டயத்துக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடியோ வைரல் ஆகும். கண்டிப்பாக வியூஸ் நிறையா போகும். ஸோ வியூஸ் வரலன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கிங்க. கரெக்டாக அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி டயத்துக்கு போட்டிங்கன்னா உங்கள் வீடியோ கண்டிப்பாக போகும். ஸோ இன்றைக்கி நம்ம டிக்டாக்ல 3 சீக்ரெட்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு அடிஷ்னல் அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷனும் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். டிக்டாக்கை சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். இதுலேயும் நிறையா ப்ராப்ளம் இருக்குது. ஹேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் இன்ஃபர்மேஷன் வெளில போகுது. ஸோ ஜென்ட்ஸ் ஆர் லேடிஸ் யாராக இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான். ஸோ எல்லோரும் கொஞ்சம் சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? நம்மளை பொறுத்தவரையும் ஒரு நோக்கம் தாங்க, எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனால் எல்லாத்தையும் சேஃபாக யூஸ் பண்ணணும். ஸோ நான் காமிச்ச ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஹேக்கர்ஸ்லேருந்து நம்மளோட விஷயங்களை பாதுகாருங்க. அவ்வளோதாங்க. இதை எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. முக்கியமாக வீட்டிலே சேஃபாக இருங்க. இன்னும் டேஸ் நமக்கு நிறையா இருக்குது. இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியலை. ஏன்னா இறப்பு எண்ணிக்கை அதிகமாகுது. குணமானவங்களும் ஆகிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இப்போதைக்கு செலவு வருத்திருக்காங்க 144 அப்படிங்கிறாங்க. ஸோ பார்ப்போம். ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். கட்டாயம் வெளியில் போகணும் அப்படின்னா மட்டும். மற்றபடி வீட்டில் இருக்கிற வரையும் கூட நீங்கள் முடிஞ்ச வரையும் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். இது இனிமேல் இந்த இயர் ஃபுல்லாகவே கன்ஃபார்ம் இது தொடரும் தான் சொல்கிறாங்க. அப்படி தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா முடிஞ்ச வரையும் முன்னாடி மாதிரி வர்றதுங்கிறது இப்போதைக்கு நடக்காது. ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ சேஃபாக இருங்க. வீட்டிலே இருங்க. தனியாக இருங்க. பக்கத்தில் உள்ளவங்களோட சேர்ந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு கும்பலாக விளாண்டுட்டு இருக்காதிங்க. அதுக்காக இந்த 144 போட்டது கிடையாது. இது என்னோடய சஜஷன். கேட்காடி போங்க. அது உங்களோட சஜஷன், உங்கள் இஷ்டம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இன்னும் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல். தென் இந்த வீடியோ எப்படி இருக்குது, உங்களோட விருப்பம், நான் எப்படி இந்த வீடியோலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் சைட்லேருந்து ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களோட ஆதரவு தான் எங்களை மாதிரி நியூ யூடியூபர்ஸ்க்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஸோ உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். வணக்கம் நண்பா.